இவ்வளவு தூரம் நுட்பமான வானவியலை கொண்டு வந்தது நமது தமிழர்கள். தமிழர்கள் எப்படி அந்த கணக்க வச்சிருந்தாங்கன்னா, அந்த கேலண்டர் சிஸ்டத்தை தோற்றுவித்து ஆரம்பித்தவர்கள் யாருன்னு பார்த்தா 15 சித்தர்கள், ஆதிசிவனார் தான். அப்ப 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம புத்தாண்ட மாற்றிக்கொண்டே இருக்கணுமான்னா அது முடியாது. சித்தர்களின் நாட்காட்டிங்கிறது, தமிழர்களின் நாட்காட்டிங்கிறது 43,73,125 வருடங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த சித்தர்கள் நாட்காட்டியில என்ன சொல்றாங்க? இன்னும் இதே மாதிரி வெளியமா போச்சுன்னா ஒரு 7 நாள் தள்ளி போச்சுன்னா சித்திரை 1ஆம் தேதி என்னாகும்? மீன ராசிக்குள்ள. இது சித்திரையா தையாங்கிறதுக்கு இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, வானவியலின் அடிப்படையில தான் சொல்லுது. இப்போ சில வைணவ கோயில்கள் அதை பின்பற்றுவாங்க. விழாக்கால பஞ்சாங்கம்னு அவங்க தனியா ஒரு பஞ்சாங்கம் வச்சிருப்பாங்க, அதைத்தான் பின்பற்றுவாங்களே தவிர நாட்காட்டியில் இருக்கிறத பின்பற்றுவாங்க. ஒரு இப்படி சுத்தி முடிச்சு வர்றதுக்கு ஏறத்தாழ 26,000 ஆண்டுகள் ஆகுது கரெக்ட். இத ஜாதகத்துல பார்க்கும்போது அயனாம்சம்னு சொல்லி அதுக்கு ஒரு கரெக்டர் பண்ணி விட்டுறாங்க. சரியா நாசா கணக்குப்படி சொல்லணும் பார்த்தா, மனிதன்கிறவன் இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதன்கிறவன் மொத்தம் 48 லட்சம் வருடங்கள் இவருக்கு இருக்க வேண்டும் கணக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த தமிழர்களை அழுத்த வேண்டும் என்று நம்ம முடிவு செய்தா, தமிழர்களின் மதத்தை அழிக்க வேண்டும், தமிழருடைய மொழிப்பற்றை அழிக்க வேண்டும், மதப்பற்றை அழிக்க வேண்டும். இதை எப்படி அழிக்கலாம்னா, அதெல்லாம் செயலி முறைகள் எல்லாத்தையும் மாற்றி வச்சிரும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 24x7 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் சித்தர் மூங்கிலடியார். வணக்கம் ஐயா. வணக்கங்க. தமிழ் புத்தாண்டு அத திமுக அரசாங்கம் வந்தா அவங்க தை மாதம் கொண்டாடணும் அப்படின்றாங்க. அதிமுக அரசாங்கம் வந்தா சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும்னு சொல்றாங்க. தமிழ் புத்தாண்டு எப்ப கொண்டாடணும்? ஒரு ஆன்மீகவாதியா நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க ஐயா? நம்ம இந்த அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கிறதெல்லாம் விட்டுக்கலாம். முழுக்க ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஆன்மீகம் எதன் அடிப்படையில இதை சொல்லுதுன்னா, அதுவும் இந்து மதம் எதை சொன்னாலும் அது ஒரு விஞ்ஞான பூர்வமாகத்தான் இதை சொல்லும். இது சித்திரையா தையாங்கிறதுக்கு இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, வானவியலின் அடிப்படையில தான் சொல்லுது. நமது தமிழர்களோட இந்து மதம் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வருட கணக்கு எல்லாத்தையுமே பூமி சூரியனை சுத்தி வர்றத வச்சு எடுத்துக்கிடும். அதுல மாதத்துல வர்ற திருவிழாக்கள் எல்லாம் சந்திரனை வச்சு எடுக்கும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும், மேல நாடுகள், வளர்ந்த நாடுகள்லயும் சரி, வட இந்தியாவுல இந்த ஹிந்து மதம், சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஹிந்து மதம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களும் இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒண்ணு சந்திரன் அடிப்படையா வச்சு இந்த நாட்களையும் திருவிழாக்களையும் கணிப்பார்கள், இல்லைன்னா சூரியனை வச்சு கணிப்பார்கள். இப்ப மேலை நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனை அடிப்படையாக வைத்து கணிப்பார்கள். இந்த வட இந்தியர்களும் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த ஹிந்து மதம், அது இந்து தமிழர்களோட இந்து மதம் கிடையாது. தமிழர்களோட இந்து மதம் இந்து, உயிரெழுத்து இந்து மதம். அது வடமழுத்து ஹி ஆனா இந்து மதம். அவங்க முழுக்க சந்திரனின் அடிப்படையான மாத கணக்குகளையும் சந்திரன் அடிப்படையாக விழாக்கள் கொண்டாடுவாங்க. இந்த 2 முறையுமே சரியான முறை கிடையாது. ஏன்னா ஒரு வருடமோ ஒரு திருவிழாவோ, இப்ப ஆண்டு துவக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சிவராத்திரி மாசி மாச அமாவாசையில கொண்டாடுறோம். இப்படி திருவிழாக்கள் எப்ப கொண்டாடணும்னா, கூடுமான வரைக்கும் சூரியன் சந்திரன் இது ஒரு வருடத்துக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்துச்சதோ அதே நிலையில இருக்கணும். இப்ப முழுக்க மேலை நாடுகள் மாதிரி சூரியன் அடிப்படையிலேயே வச்சோம்னா, சூரியனும் அந்த பூமியும் ஒரே இடத்துல இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா சந்திரன் அதே நேரத்துல வேற இடத்துல இருக்கும். இப்ப முழுக்க சந்திரன் அடிப்படையாக கொண்டு வச்சோம்னா, அந்த மாதங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா, அது எப்படி வச்சாலுமே சரி, அது பழைய இடத்துக்கு வரவே வராது சந்திரன் அடிப்படையாக வச்சாலும். ஏன்னா ஒரு 28.5 நாட்கள்ல சந்திரன் ஒரு தடவை சுத்திருது.
நம்ம அவங்க என்ன செய்வாங்க, அப்ப 28 நாள் 29 நாள் 29 இல்லைன்னா 30 நாட்களுக்கு ஒரு முறை அவங்க மாதம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப நம்ம சூரியனை சுத்தி வரதுக்கு 365 ஆகுது. இப்படி ஒவ்வொரு 65 கால் ஆகுது இல்லையா. இப்ப சூரியனை சுத்தி வர்ற கணக்குக்கும் சந்திரன் அடிப்படையா கணக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 நாள் வேறுபாடு ஆயிரும். ஒரு 5 வருஷம் ஆச்சுதுன்னா கிட்டத்தட்ட 25 நாட்கள் வேறுபாடு ஆயிரும் அந்த இது. இதனாலதான் அந்த சந்திரன் அடிப்படையாக கொண்டு வரும் வருடங்கள் எல்லாமே அது தவறான வருடங்களாக இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு 6 வருஷம் வந்த உடனே 30 நாள் வந்துருமா. அப்ப என்ன செய்வாங்க, 6 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை 12 மாசத்துக்கு பதிலா 13 மாசமா வைப்பாங்க ஒரு வருடத்திற்கு. இதெல்லாம் தான் சந்திரனை அடிப்படையாக கொண்டு அப்படி சரி பண்ணுவாங்க. அப்ப அந்த 5-6 மாசத்துக்கு இடையில வேறுபட்டு போய்கிட்டே இருக்கும். வருஷங்கிறது சில வருஷங்கள்ல 12 மாதங்கள் இருக்கும், சில வருஷங்கள்ல 13 மாதங்கள் இருக்கும். இப்படி ஒரு குழப்பாண்டியான உள்ளதுதான் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஹிந்து மதத்துல இருக்கிற நாட்காட்டி. அந்த மேலை நாடுகள்ல இருக்கிற சூரியன் அடிப்படையாக இருக்கிறது. அப்படி இந்த குழப்பங்கள்லாம் இருக்காது. 12 மாதம் தான் 365. அதை 4 வருஷத்துக்கு ஒரு லீப் வருடமும் சரியா கொண்டு வந்துருவாங்க. ஆனா சூரியனும் பூமியும் பழைய இடத்துல ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அதே இடத்துல கிட்டத்தட்ட இருக்கும். ஆனா சந்திரன் அதே நேரத்துல வேற இடத்துல இருக்கும். தமிழர்கள் தான் அந்த காலத்திலிருந்து என்ன செய்யறாங்க, அந்த மாதம் கணக்கு எடுக்கும் பொழுது சூரியன் அடிப்படையில எடுத்துடுறாங்க. அந்த மாதத்துல எப்ப திருவிழா கொண்டாடணுங்கிறத எதை வச்சு எடுக்கிறாங்கன்னா சந்திரன் அடிப்படையில எடுக்கிறாங்க. இப்ப புரியுதா? அதாவது இப்ப சிவராத்திரி மாசி மாசம் அமாவாசை, பிரதோஷம் கொண்டாடுறோம். ஒவ்வொரு இதுலயும் பிரதோஷம் கொண்டாடுறோம். மாலை 4:30 to 6 திரையோதசி முடிஞ்சு சதுர்த்தசி இல்ல 4:30 to 6 எப்ப வருதோ அப்பதான் அந்த பிரதோஷ விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது அப்ப என்ன ஆகும், மாதம் கரெக்ட் சரியான மாதத்துல எடுத்துட்டோங்கிறதுனால சூரியனை அடிப்படையா வச்சும் பழைய இடத்துக்கு வந்துடும். திதியை கரெக்ட் சரியாக நம்ம கொண்டு போறோங்கிறதுனால அந்த சந்திரனும் ஒழுங்காக இருக்கும். அப்ப நம்முடைய முறைகள் வருடத்தை பொறுத்த அளவுல சூரியனை அடிப்படையாக கொண்டிருக்கும். அதுக்குள்ள எப்படி கொண்டாடுறது திதியின் அடிப்படை சந்திரன் அடிப்படையில் இருக்கிறதுனால தான் இதுதான் சூரியனும் சந்திரனும் பழைய இடத்திலேயே இருக்கும். இந்த ரெண்டும் பழைய இடத்துல இருக்கும்போது விண்மீன்களும் ஏறக்குறைய பழைய இடத்துல இருக்கும். அப்ப ஒரு வருடம் அப்படியே கூடுமான வரைக்கும் எப்படி திரும்பி இருக்குதுன்னா அது தமிழர்கள் முறையில தான் இருக்குது. இவ்வளவு தூரம் நுட்பமான வானவியலை கொண்டு வந்தது நமது தமிழர்கள். இப்ப ஆனா அந்த தமிழர்களின் ஆண்டு துவக்கம் எப்ப இருக்கிறதுங்கிறதுல பெரிய சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ரெண்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. தை மாசம்னு சொல்றாங்க, சித்திரை மாசம்னு சொல்றாங்க. பண்டைய இலக்கியத்துல பாத்தீங்கன்னா தை மாசத்துல கொண்டாடிய அந்த நீராடல் இதெல்லாம் இருக்கிறது. சித்திரை மாதத்துல கொண்டாடுவதற்கான நீராடல்கள் மட்டும் இருக்குது. ஆனா ரெண்டுமே சங்க இலக்கியங்களை எடுத்தாலும் சரி, வழக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ரெண்டுலையும் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறதுங்கிற வார்த்தை எங்க இல்லை. இதுலயே சில விழாக்கள் சில திருவிழாக்கள் மாதிரி கொண்டாடுறாங்க. நீராடல் இத மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் ரெண்டுலையுமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை வச்சுட்டுதான் ரெண்டு சாராருமே இலக்கியத்தில இருந்து ஆதாரங்களை எடுக்கிறார்கள். அப்ப இரண்டுமே கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப புத்தாண்டாக எதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த அடிப்படை வானவியல் தான் சொன்னேன். இதுல முக்கியமாக இந்த வானவியல்ல 4 மாதங்கள் முக்கியமானதாக இருக்கும். 4 நிகழ்வுகள் வச்சுக்கலாம். என்னன்னா ஒரு நிகழ்வு அந்த பூமியின் அச்சானது ஒரு அதாவது செங்குத்தாக இல்லாம ஒரு 23 டிகிரி சாய்ந்து இருக்கிறது. அதனால என்ன ஆகும்னா நம்ம தினமும் பார்க்கறதுக்கு சூரியன் தெற்கில இருந்து ஆரம்பிச்சு வடக்கு போயிட்டு வடக்குல போயிட்டு திருப்பியும் தெற்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகும். அதாவது நீங்க சூரியன் சரியா கிழக்குல என்றைக்கும் உதிக்காது. அது ஒரு 2 நாட்கள்ல தான் சூரியன் சரியா கிழக்குல உதிக்கும். ஒண்ணு அந்த தெற்குல உதிக்கும், இல்லைன்னா வடக்குல உதிக்கும். இது எதனாக இருந்ததுன்னா அந்த அச்சு 23 டிகிரி சாஞ்சி இருக்கிறதுனால நம்ம பார்க்கறதுக்கு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு 4 புள்ளிகள் மிக முக்கியமான புள்ளி. ஒண்ணு என்னன்னா உத்தராயணம் என்று சொல்லப்படுகின்ற தெற்குல அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், அந்த தெற்குல இருக்கிற அதிகபட்சமான தூரத்துல இருந்து வடக்கு நோக்கி நகர்றது ஒரு புள்ளி.
வடக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த பூமத்திய ரேகையை தாண்டது இன்னொரு புள்ளி. அப்படி பூமத்திய ரேகை தெரிந்து வடக்குல அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், அந்த உயர்நிலை புள்ளியை அடையிறது ஒரு பாயிண்ட். அதே பாயிண்ட்ல திருப்பி தெற்கு நோக்கி ஆரம்பிக்கும். தெற்கு நோக்கி வரும்பொழுது திருப்பியும் பூமத்திய ரேகை கடக்கிறது ஒரு புள்ளி. அப்ப பூமத்திய ரேகை உத்தராயணத்திலேயும் கிடக்குது, தட்சிணாயணத்திலேயும் கிடக்குது. உத்தராயணத்தின் ஆரம்பம் தெற்குல இருக்குது, தட்சிணாயணத்தின் ஆரம்பம் வடக்குல இருக்கு. இப்படி 4 புள்ளிகள் முதன்மையானதாக இருக்கிறது. இதுல இந்த சித்திரை 1ங்கிறது எப்பன்னா அந்த பூமத்திய ரேகையை கடக்கிறது. இந்த தை 1 எப்போ வருதுன்னா நம்ம உத்தராயணம் ஆரம்பிக்கிறது, தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் தெற்கு நோக்கி புள்ளியில இருந்து வடக்குல போறது ஆரம்பிக்கிறது வருது. சரியா? இப்ப தமிழர்கள் எப்படி அந்த கணக்க வச்சிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு மாதமுமே சூரியன் வான மண்டலத்தை தமிழர்கள் 12 ராசியா பிரிச்சிருக்கிறாங்க. உலகம் முழுத்துல எல்லாருமே 12 ராசியா தான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ராசியாக இருக்கும், 12 ராசியாக இருக்கும். அதை 300 ஒரு வட்டத்திற்கு 360 டிகிரி இருக்குது. அதனால ஒவ்வொன்றும் 30 டிகிரி தள்ளி இருக்கும். இது ராசிகளோட கணக்கு. இப்ப தமிழர்கள் மாத கணக்கு எப்படி வச்சாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போகும். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு போய் பாத்தீங்கன்னா, அங்க பின்னால ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு புது ராசிக்குள்ள நுழையும். இதுதான் அடிப்படையில். இதான் அடிப்படையில் தான் 12 மாசம் இருக்கும். அப்ப ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஒரு ராசிக்குள்ள நுழையும். சரியா? இது அடிப்படையில் வச்சுக்கிடுங்க. இப்ப உண்மையிலே இப்ப போய் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா, அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு அதுல உள்ள நுழையவில்லை. ஒரு 24 நாட்கள் முன்னாலேயே நுழைஞ்சது. அப்ப இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காணொலியில பேசுறவங்க, தை மாசத்துக்காக பேசுறவங்களும் சரி, அந்த சித்திரைக்கு பேசுறவங்களும் சரி, என்ன செய்வாங்கன்னா, சூரியன் மேட ராசிக்குள்ள நுழையிறது சித்திரை மாசம் 1ஆம் தேதி. அதே மாதிரி உத்தராயணத்தை துவக்கிறது தை மாசம் 1ஆம் தேதி. இதை இப்படித்தான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே வானியல் நிகழ்வு படி நீங்க வலைதளத்துல போய் தேடினாலும் கிடைக்கும். இதுக்கு சோலஸ்டிஸ் ஈக்வினாக்ஸ். அந்த அந்த பூமத்திய கிடைக்கிறது இருக்குது, சம இரவு பகல் நாட்கள். அன்னைக்கு தான் சரியா கிழக்குல உதிக்கும். அது 1ஆம் தேதி மேட ராசிக்குள்ள நுழையிறது அப்பதான் சித்திரை 1 உண்மையிலே அது சித்திரை மாதம் 1 கிடையாது, பங்குனி மாசம் 7ஆம் தேதியே நுழைஞ்சது. நீங்க நெட்ட வலைதளத்தை பார்த்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் 7ஆம் தேதியே அந்த சம இரவு பகல் நாட்கள் வந்துடும். 7ஆம் தேதியே மேஷ ராசிக்குள்ள நுழையும், பங்குனி ஒரு 24 முன்னாடி. அதே மாதிரி தை 1ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டிய அந்த உத்தராயணம் மார்கழி மாசம் 6ஆம் தேதியே ஆரம்பிச்சது, 24 நாட்கள் முன்னாடி ஆரம்பிச்சு. அப்ப இதுபடி பார்த்தோம்னா தை 1க்கும் 24 நாட்களுக்கு முன்னாடி மேஷராசியில விடுது. உத்தராயணம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 24 நாட்கள் முன்னாடி பங்குனி மாசம் 6ஆம் தேதியே உத்தராயணம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஏன் இந்த குழப்பம் வருகிறது? ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழர்கள் எப்படி மாதத்தை கணக்கிட்டாங்க? 1ஆம் தேதி ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் நுழையும். இப்ப அப்படி நுழையிறது இல்ல, 24 நாட்கள் முன்னாடியே நுழைஞ்சு கொண்டே இருக்கிறது. சரி, இது ஏன் இப்படி நுழையுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் இப்ப நீங்களே சொல்லுங்களேன், அந்த பூமி எப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு 2 முறையில சுத்திக்கிட்டு இருக்கிறது. எப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்குது தெரியுமா? தன்னைத்தானே சுத்திக்குது. அதாவது ஒண்ணு தன்னைத்தானே சுத்தி கொள்வது, அது 24 மணி நேரம். இது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒரு மாதிரி சுத்தி வருகிறது. அதுக்கு 365 நாட்கள் ஆகுது. இதுக்கு பேர் வருடம்னு பேர். இந்த 2ஐயும் தாண்டி இன்னொரு முறையிலையும் சூரியனை பூமி சுற்றி கொண்டிருக்கு. அந்த பூமி சுற்றுறது 3வது ஒரு சுற்றும் இருக்கிறது. அது என்னன்னா ஆக்சியல் பிரசிஷன் அப்படிம்பாங்க, அச்சு பிறழ்வு. அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 23 டிகிரி அந்த பூமியோட அச்சு சாய்ந்து இருக்குதுன்னு பாத்தீங்களா, அது ஒரே இடத்துல இப்படி நிலையாக இல்லை. அது இந்த கீழ் அடிப்பக்கத்துல பிக்சடா வச்சுக்கிட்டா மேல இந்த அச்சு இப்படியே சுத்துது.
உங்களுக்கு புரியுதா? ஒரு பம்பரம் ஆடும்போது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெர்டிக்கலா ஆடும்போது ஒரே புள்ளியில அப்படியே ஆடிட்டு இருக்கும். கீழே விழுற நேரத்துல அந்த ஆணி ஒரே இடத்துல இருக்கும், மேல விழுது அப்படியே வாபுல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, மேல விழுது சுத்தம். அதே மாதிரி இந்த இந்த அச்சு, பூமியின் அச்சானது 23.5 டிகிரி சாய்ந்து கொண்டிருந்தாலும் என்ன சொல்றது, இது இந்த கீழ்ப்பக்கம் பிக்சடா வச்சுட்டு இப்படியே மேல மட்டும் சுத்தி, இது ரொம்ப 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 மெதுவாக சுத்துகிறது. 26 ஒரு சுத்து இப்படி சுத்தி முடிச்சு வர்றதுக்கு ஏறத்தாழ 26,000 ஆண்டுகள் ஆகுதுன்னு கணக்கு போட்டிருக்காங்க. சரியா நாசா கணக்குப்படி சொல்லணும் பார்த்தா 25,771.5 வருடங்கள் ஆகுது. அப்ப அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 26,000 வருஷம் ஒரு சுத்து இப்படி சுத்தி முடிக்கிறதுக்கு ஆகும். இது அச்சு கீழே அச்சு அப்படியே பிக்சடா ஒரே பாயிண்ட்ல தான் இருக்குது, மேல இருக்கிறது தான் சுத்து. அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, சூரியன் அந்த ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நுழையுதுன்னு பாத்தீங்களா, 1ஆம் தேதி நுழையிறதுங்கிறது 72 அதாவது 72 வருடங்களுக்கு ஒரு முறை 1 டிகிரி மாறுது. இன்னும் சொல்ல போனா 2160, அதாவது 30 டிகிரி ஒரு ராசி, 2160 வருடங்களுக்கு ஒரு முறை இப்ப உதாரணத்துக்கு 1ஆம் தேதி மேஷ ராசியில நுழையணும்னா, சித்திரை 1ல மேஷ ராசியில நுழையணும்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல நுழையுதுன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து 2160 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, மேஷ ராசியில நுழையிறதுக்கு பதிலா மீன ராசிக்குள்ள நுழையும். விளங்கா? அது கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்குது, மெதுவாக போய்கிட்டு இருக்குது. 1 டிகிரி முன்னால போறதுக்கே 72 வருஷம் ஆகுது. அப்ப ஒரு ராசி முன்னால போறதுக்கு நமக்கு 2160 வருஷங்கள் ஆகும். இத ஜாதகத்துல பார்க்கும்போது அயனாம்சம்னு சொல்லி அதுக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் பண்ணி விட்டுறாங்க. ஜாதகத்துல பார்க்கும்போது இதை அந்த அயனாம்சம்னு போட்டு அதுல ஒரு கரெக்ஷன் பண்ணி சரியான இதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இதனாலதான் சரியா சித்திரை 1ஆம் தேதி மேஷராசிக்குள்ள நுழையறதும் இல்ல, உத்தராயணம் தை 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறதும் இல்ல, 24 நாட்கள் முன்னால. இன்னும் கொஞ்சம் நாள் போயிருச்சுதுன்னா என்ன ஆகும்? இப்ப 24 நாள் ஆயிடுச்சுதா, இது இன்னும் கொஞ்சம் நாட்கள் போயிருச்சுதுன்னா இன்னும் ஒரு 7 நாள் தள்ளி அப்ப பாத்தீங்கன்னா மேஷராசிக்குள்ள நுழையிறது அந்த சித்திரை 1ஆம் தேதி சரியா மேஷராசிக்குள்ள நுழையாம மீன ராசிக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள், அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னால 24 நாட்கள் போச்சா, இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா ஒரு 7 நாள் தள்ளி போயிடுச்சுன்னா சித்திரை 1ஆம் தேதி என்ன ஆகும்? மீன ராசிக்குள்ள நுழைஞ்சிடும். அதே மாதிரி தட்சிணாயனம் அந்த உத்தராயணம் ஆரம்பிக்கிறது எப்ப ஆரம்பிக்கும்? தை 1க்கு பதிலா மார்கழி மாசம் 1ஆம் தேதியே ஆரம்பிச்சோம். இது புரியுதா? எதனாலதான் இந்த அச்சுப்புறவு இன்னைய தேதியில 24 நாட்கள் முன்னாடி இருக்குது. அப்ப இந்த ஆரம்பம் தட்சிணாயனம், உத்தராயணம், இந்த சமயரவு பகல் நாட்கள், பூமத்திய ரேகை கடக்கும் நாட்கள், சரியாக கிழக்குல உதிக்கும் நாட்கள், இதெல்லாம் 2160 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மாதம் முன்னாடி போய்கிட்டே இருக்குது. இப்ப சொல்லுங்க, எப்படி நம்ம 2001 வருஷத்துக்கு இப்போ நீங்க புத்தாண்டாக வச்சாலும் சரி, அது 2001 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முந்தின வருஷத்துலதான் அந்த ராசிக்குள்ள நுழையிறதும் நுழையும், உத்தராயணம் ஆரம்பிக்கிறதும் நுழையும். அப்ப 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம புத்தாண்ட மாத்திக்கொண்டே இருக்கணுமா? அது முடியாது. உலகத்துல இருக்கிற கேலண்டர் சிஸ்டம் இருக்குது இல்லையா, நாட்காட்டி முறைகள் இருக்குது இல்லையா. தமிழ் உணர்வு இருக்கிறவங்க முறைப்படி எப்படி நம்ம தமிழ் புத்தாண்ட எந்த மாதத்துல கொண்டாடணும் அதை சொல்லுவார். இதனால 2மே சாத்தியம் இல்லாம இருக்குது. நீங்க அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம். தை 1ல உத்தராயணம் ஆரம்பிக்க முடியல, நான் சொன்ன மாதிரி மார்கழி 6, இதுல சித்திரை 1ஆம் தேதி மேஷராசியில நுழைய முடியல, பங்குனி 7. இது கிளியர். இப்ப அப்ப 2100 வருஷத்துக்கு ஒரு தடவை மத்த உலகத்துல இருக்கிற கேலண்டர் எந்த சிஸ்டமுமே 2100 வருஷங்களை இன்னும் தாண்டாததுனால என்ன ஆகுது? அவங்களுக்கு அவங்களோட கேலண்டர் சிஸ்டத்துல படி இந்த குழப்பம் வரவே இல்லை. இது ஒண்ணு ஃபுல்லா தாண்டி முடிக்கிறதுக்கு அது 2160 வருஷங்கள் எடுத்துக்கிட்டு, அதனால அவங்க கேலண்டர்ல எல்லாம் இல்லை. ஆனா தமிழர்கள் தான், அதுவும் சித்தர்கள், இந்து மதத்துல மெய்யான இந்து மத ஆண்டுட்டு 43,73,125 வருடம் என்று கணக்கு போட்டு இந்த 2024 வருடத்தை சொல்லியிருக்காங்க.
அப்ப சித்தர்களின் நாட்காட்டிங்கிறது, தமிழர்களின் நாட்காட்டிங்கிறது, மெய்யான இந்து மதத்தின் நாட்காட்டிங்கிறது 43,73,125 வருடங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அதனால இந்த சித்தர்கள் நாட்காட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தை மாதம் 1ஆம் தேதி தான் சொல்றாங்க. எதை வச்சு இந்த தை மாதம் 1ஆம் தேதின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, ஏதாவது ஒரு கணக்கில் சும்மா சொல்ல முடியாது இல்லையா? அண்ட பேரண்டங்கள்ல இருந்து ஆதிசிவனார் வர்றாரு, வந்திருந்து அவர்தான் இந்த நாட்காட்டி முறையை மக்களுக்கு கொடுக்கிறார். அவர் தான் சொல்றாரு இந்த தை மாசம் 1ஆம் தேதி தான் அதுல இருந்துதான் துவக்கமாகுது அப்படின்னு சொல்லி. தை இதுவரைக்கும் எத்தனை புத்தாண்டுகள் முடிஞ்சிருக்கு? 43,73,122 ஆண்டுகள், 12 மாசம். நீங்க அது அச்சுப்பிரபுல எப்படி வேணாலும் போட்டோம், சூரியன் உத்தராயணத்தை எப்ப வேணாலும் ஆரம்பிக்கட்டும், இல்ல அந்த சமயரவு பகல் நாட்கள் மேஷராசிக்குள்ள எப்ப வேணாலும் நுழையட்டும். ஆனா 12 தையில அவர் ஆரம்பிச்சு வச்சாரு, 12 மாசம் அடுத்த தை, 12 மாசம் அடுத்த தை, அடுத்த தை. அப்ப தமிழர்களுக்கு அதுவும் ஆதிசிவனாரால் வழங்கப்பட்ட நாட்காட்டியே அவர் தான் வழங்கினார். அவர்தான் 11 சித்தர் பீடத்தை துவக்கி இந்து மதத்தை வழங்கினார். 11 சித்தர் மடத்தை துவக்கி இந்து வேதத்தையும் வழங்கினார். தமிழ்ச்சங்கத்தில் துவக்கி அதிலே தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்து உலகத்துக்கு தமிழையும் கற்றுக் கொடுத்தவரும் அவர்தான். அவர்தான் இந்த நாட்காட்டியை முறைவிட்டார். இந்து மதத்தை வழங்கினவர் தான், இந்து வேதத்தை வழங்கினவர் தான், தமிழ் சங்கத்தை வழங்கினவர் தான், முதல் பாண்டிய மன்னராக இருந்து அரசியல் அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் அவர் தான். ஆதிசிவனார் தான் எல்லாம். அதனாலதான் நம்ம தமிழர்கள், இந்துக்கள் ஆதிசிவனாரை முழுமுதற் கடவுள்னு சொல்றாங்க. இவர் எப்படி இந்த கேலண்டரி சிஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா, 11 சித்தர்கள்ங்கிறவங்க அண்ட பேரண்டங்கள்ல இருந்து இந்த பூமி ஒரு நெருப்பு கோலமாக சுத்தி கொண்டிருக்கின்ற காலத்திலிருந்தே கணக்கிட்ட எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில கோடி ஆண்டுகள் கழித்து இது மனித உயிர்கள் உருவாகக்கூடிய இடமா, வாய்ப்புகள் இந்த கோலத்துக்கு இருக்குங்கிறத அவங்க முதல்ல ஆராய்ந்து அண்ட பேரண்டங்கள்ல அப்பப்போ வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். நெருப்பு கோலமாக இருக்கும்போது ஆராய்ச்சி செய்கிறார்கள், பனிக்கோலமாக இருக்கும் பொழுது ஆராய்ச்சி செய்கிறார்கள், நீர்கோலமாக இருக்கும் போது ஆராய்ச்சி செய்கிறார்கள். இதெல்லாம் வானியல்ல இருந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். பிறகுதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இந்த கற்பாறைகள் மேல இருந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதனாலதான் தமிழர்களை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்தக்குடிங்கிறத சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் பூமியில இறங்குறோம். அது வரைக்கும் வானத்துல இருந்து ஆராய்ச்சிகள் செய்வார். அவர் தான் சரியாக சொல்கிறார் எப்போ உயிரினங்கள் தோன்றின, எப்போ பயிரினங்கள் தோன்றினன்னு சொல்லி. இந்த மனிதன்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதன்கிறவன் மொத்தம் 48 லட்சம் வருடங்கள் இவர்கள் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு கணக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதுல ஆதிசிவனார் வர்றதுக்கு முன்னாடி விலங்குகளாக மனிதன் பிரிகிறான். அவனுக்கு வெறும் மணீசன், அதாவது 3 சொல்லி தானா போடுவாங்க, மண் கூட்டல் ஈசன் 3 சொல்லி தானா போட்ட மணீசன்கிறவர் ஆதிசிவனார் வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் இருக்காங்க. அப்படி மண்ணின் தலைவர்களாக விலங்குகளாக மாறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை மனத்தின் தலைவர்களாக மாற்ற வேண்டும் அண்ட பேரண்டங்கள்ல இருந்து இங்க வந்து இங்கேயே தங்கிட்டாரு. அவரே மன்னனாக இருக்கிறாரு, அவரே மடாதிபதி பீடாதிபதியாக இருக்கிறார், வேதத்தை வழங்குகிறார், மதத்தை வழங்குகிறார், தமிழ் சங்கத்தையும் உருவாக்கி உழைக்கிறார். சோ எல்லாத்தையும் இங்கே தங்கி இருந்து அவர் உருவாக்குறதுனால அதுக்கு முன்னாடி அந்த மனிதர்களாக இருந்த காலம் ஒரு 4,85,920 ஆண்டுகள். அதையும் அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. மொத்தம் இந்த மானுட இயல் மனிதர்கள் ஒரு உன்னதமான நிலை பேருன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இம்மார்டாலிட்டி அடைகிறது, எப்பவுமே அழியாத்தன்மையை பெறுவதற்கு மொத்தம் ஒரு 48 லட்சம் வருஷம் வேணுங்கிறத கணக்கு பண்ணி அதுல இருந்து வரிசையா அவர்கள் இந்த இன்னைக்கு தேதியில 43,73,120 ஆண்டில இருக்கும். இப்படிங்கிற கணக்க தெளிவா ஆதிசிவனார் அவர்கள் வழங்கி இருக்கிறாரு. இவ்வளவு கணக்கையும் நமக்கு வழங்கினவர் ஆதிசிவனார் வழியில வந்த 12வது 11 சித்தர் பீடாதிபதி ஞானகுரு சித்தர் ஞானாச்சாரியார் அரசயோகி கருவூரார் அவர்கள் தான் இவ்வளவே நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்ப அந்த கேலண்டர் சித்தத்தை தோற்றுவித்து ஆரம்பித்தவர்கள் யாருன்னு பார்த்தா 11 சித்தர்கள் ஆதிசிவனார் தான். அது அவர் எப்ப ஆரம்பிச்சாருன்னு சொல்லியிருக்காரு, தை மாசத்துல தான் ஆரம்பிச்சாரு. இதன் அடிப்படையில தான் நீங்க தை மாதம் தமிழ் புத்தாண்டு தமிழர்கள் கொண்டாடணும்னு சொல்றீங்க. சொல்றோம். இப்ப இந்த அறிவியலையும் 12வது 11 சித்தர் பீடாதிபதி ஆதிசிவனார் கொடுத்ததையும் நம்ம பொருத்தி பார்க்கிறோம், சும்மா எடுக்கல. இப்ப
விஞ்ஞானம் சொல்லிடுது சரியாக 25,771.5 ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி அச்சு சுத்துது. அப்ப என்னைக்கு உதிக்குதுன்னு நமக்கு தெரியும். உத்தராயணம் ஆரம்பிக்கிறது வந்து பங்கு இது மார்கழி மாசம் 6ஆம் தேதிங்கிறது நமக்கு தெரியும், விஞ்ஞானம் சொல்லும். அப்ப 25,771 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சுற்று முந்திருக்கும். இப்படியே நீங்க கொண்டு 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 போனா சரியாக சித்தர்கள் எழுதின 43,773 125,000 ஆண்டுகள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதோட பொருத்தி பார்த்தோம்னா மிக சரியாக ஆண்டு துவக்கம் பொருது. அதனால வெறும் சித்தர்கள் ஏட்டில் எழுதி வச்சதை மட்டும் இல்ல, அத நாசா சொல்ற கணக்கோட பொருத்தி பாக்குறோம். அன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறோம். அன்னைக்கு சரியா 1ஆம் தேதி அன்னைக்கு சரியாக மேஷராசிக்குள்ள சரியாக அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நுழைஞ்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் சரியா 30 தள்ளி 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 ஒவ்வொரு ஆண்டு வந்துட்டு இருக்குது. எல்லாமே சரியாக பொருந்துகிறது. அப்ப எழுத்துப்படி பூரால பார்த்தாலும் சரி, நாசா கணக்கையும் ரெண்டையும் பொருத்தி பார்த்துதான் இந்து வேத மரபுலர்ச்சி இயக்கத்துல இருந்து சொல்றோம். தைங்கிறது நாசா சொல்ற கணக்குப்படியும் ஒத்து வருது, அங்க அந்த சித்தர்கள் சொல்ற கணக்குப்படியும் ஒத்து வருது. அதனாலதான் தை மாசம் 1ஆம் தேதி தான் புத்தாண்டுங்கிறத உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு யாரு நம்மளுக்கு சொன்னாங்க? அதாவதுங்க, அந்த மெய்யான இந்து மதம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா தமிழர்களோட மதம். அதற்கு ஆதாரங்கள் எங்க இருக்குது? சங்ககால பாடல்கள் இருக்குது, கோயில்ல உள்ள நடைமுறைகள் இருக்கின்றன. இதுதான் நமக்கு இந்த இந்து மதம், மெய்யான இந்து மதம். தமிழர்களின் மெய்யான இந்து மதம் என்ன சொல்றது? ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கவே பார்க்காது. பிறப்பினால் ஒருத்தர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லவே சொல்லாது. ஒண்ணு, பெண்களுக்கு முதன்மை கொடுப்பார்கள். பெண்கள் தான் சக்தியின் வடிவம்னு சொல்லுவாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் சில உரிமைகளை அதிகமாக கொடுத்து பெண்களை தெய்வமாகவே போற்றி செய்யறாங்க. தெய்வமாக போற்றி செய்ய வணங்குறாங்கன்னா சொல்லுல தெய்வமாக வணங்கி கொண்டு செயல்ல அடிமைப்படுத்துற அந்த தன்மை கிடையாது. உண்மையிலேயே அவர்களை இல்லத்தரத்தினா இல்லத்தரத்தியா தான் வச்சுக்கிடுவாங்க. எல்லா அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு 2ஆ பிரிச்சு வச்சிருந்தாங்க. அக வாழ்க்கைக்கு முழுக்க 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 பெண்களைத்தான் தலைவியாக வைத்திருந்தார்கள். புற வாழ்க்கைக்கு முழுக்க 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 ஆண்களை தலைவனாக வைத்திருக்கிறார். இது நம்ம தமிழர்களோட பண்பாடு. அப்ப பெண்ணடிமை இதுல கிடையாது, சாதி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. எந்த ஒரு அவரவர் குடும்ப ஆண்டவர் குல தெய்வங்களை அவரவருடைய தாய்மொழியில அவரவர் வட்டாரங்கள்ல என்ன பொருட்கள் கிடைக்குதோ அத அவரவர்கள் வட்டாரத்துல எந்த மாதிரியான கட்டிட அமைப்பு இருக்குதோ அது மாதிரி கோயில்ல அந்தந்த பொருட்களை பயன்படுத்தி அதை படையலாக வைத்திருத்தி அவரவர் தாய்மொழியிலேயே வணங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப தாய்மொழி, குலதெய்வ வழிபாடு, எங்க என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சிருக்கு. எப்ப மாறுதுங்க? இது எல்லாமே மாறுறது இந்த பொய்யான ஹிந்து மதம். சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்க வேண்டும், இந்த தமிழர்களை அழுத்த வேண்டும் என்று நம்ம முடிவு செய்தால் தமிழர்களின் மதத்தை அளிக்க வேண்டும், தமிழருடைய மொழிப்பற்றை அளிக்க வேண்டும், மதப்பற்றை அளிக்க வேண்டும். இதை எப்படி அளிக்கலாம்னா அதெல்லாம் முறைகள் எல்லாத்தையும் மாத்தி வச்சிரும். அப்புறம் அந்த செயல்பாடு கிடைக்காதுல்ல. இப்ப ஒரு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை போடுற முறையை நம்ம மாத்தி வச்சுட்டோம்னா இவன் எங்கேயோ தட்டிக்கிட்டே இருப்பான், இல்ல வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கும், உண்மையிலே வெளிச்சம் வரவே வராது. இத மாதிரி முறைகள் எல்லாவற்றையும் மாற்றினார்கள். அதுல மெய்யான இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை புகுத்தினது ஒண்ணு, பெண்ணடிமை கொடுத்தது ஒண்ணு, வேதங்களை பெண்கள் கற்பிக்க கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த காயத்ரி மந்திரம் மாதிரி மந்திரங்களை சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை புகுத்தினது கூட இந்த பல முறைகளை மாற்றிவிட்டார்கள். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளி, இந்த நவராத்திரி, இத மாதிரி எல்லாம் இப்ப நம்ம பல நேரங்கள்ல எதை வச்சு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்ம வட இந்தியர்களோட முறையை வச்சுதான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். முந்தைய பெரும்பாலுமே அததான் வெளி உலகுக்கு தெரியுது, மக்கள் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர் பண்பாடு முடக்கிட்டாங்க. யார் அந்த சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் என்னுடைய சாதிதான் உயர்ந்த சாதி, நீங்கள் எல்லாம் அடிமைகள் சூத்திரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் திட்டமிட்டு மாற்றி அமைக்கப்பட்டதுதான். அது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்குள்ள உணர்ற மாதிரி பண்ணிட்டாங்களேங்க. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? தெளிவா பண்ணிடுவாங்க. நீங்க சொன்ன வார்த்தை தான் மிக மிக சரியான வார்த்தை. நமக்கே புரியாம, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்க, இந்த நட்சத்திரத்துப்படி நம்மளுடைய பழக்கம் அப்படி. இப்ப நட்சத்திரத்துப்படி ஒருத்தர் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் வைக்கணுங்கிறது நம்ம தமிழர்கள் முறை கிடையவே கிடையாது.
நம்ம முறை என்ன? தாத்தா பாட்டி குடும்ப வழக்கத்துல இருக்கிற பேரு அதுதான். இதனால பல வரலாற்றிலே கூட பல குழப்பம் வருது. நெடுஞ்செழியன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் பத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. ராஜராஜன்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா தாத்தா பேர் வைக்கணும், தாத்தா பேர் வைக்கணும். இதுதான் நம்மளுடைய முறையாக இருந்தது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வலைத்தளத்துல என்ன போட்டாங்க, இந்த நட்சத்திரம் போட்டிருக்குதுன்னா ஹோஹியா இப்படி அந்த ஆரம்பிக்கிற எழுத்து சொன்னாங்க பாத்தீங்களா, எல்லாமே வடமொழி எழுத்தா சொல்லிட்டாங்க. ஹா யா ஷா ஹா இந்த 4 வச்சு ஜோஷா இதுகளே சொல்லி இந்த வடமொழி எழுத்துக்கள்ல தான் ஆரம்பிக்கணும்ட்டு நீங்க நெட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த இதுல தான் ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம ஆள அதை நம்பிக்கிட்டு நம்ம ஆளுக்கு என்னன்னா சிகப்பா இருக்கிறவன் எது சொன்னாலும் நம்புறது. அன்றைக்கும் தமிழ நம்புறான், இன்னைக்கு நம்புறான். சரியா? அதனால அவன் என்ன செஞ்சுட்டான், அந்த வலைதளத்தை பார்த்தான். ஹோஷான்னு எப்படி வரும்? தமிழ் பேர் எதுவுமே வராது. அவன் வட இந்திய பெயரையும் சமஸ்கிருத பெயரையும் தன்னை அறியாமலேயே வைத்துக் கொண்டிருந்து விட்டான். ஏன்னா நட்சத்திரத்தை படி வைக்கணுங்கிறதுனால இதுதான் வருது அப்படி என்று மாற்றிக்கொண்டு விட்டான். அந்த எழுத்துக்களையே நம்ம இப்ப தமிழ் எழுத்துக்கள்னு உணர்ந்து நம்ம வைக்கிறோம். தமிழ் எழுத்துக்கள் உணர்ந்து அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு தமிழ் பெயர்கள் இருக்கின்றன. இப்ப நல்ல வேளை கடந்த ஒரு 5-6 வருடங்களாக நீங்க பாருங்க, இந்த கல்லூரியில இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு கல்லூரி எந்த கல்லூரிக்கு வேணாலும் போகலாம். கிராமத்துல கூட அந்த வழக்கம் தான் இருக்குது. கல்லூரிக்கு எந்த கல்லூரியிலையும் பாத்தீங்கன்னா அந்த பெயரை பாத்தீங்கன்னாலே ஒரு 10ஆம் கிளாஸுக்கு மேல இருக்கிறவங்க எல்லா பேரும் ஒரு வகுப்புல பாத்தீங்கன்னா 25 பேர்ல 20 பேருக்கு மேல சமஸ்கிருத பெயர்களாக இருக்குது. ஆனா நல்லது என்னன்னா இப்போ ஒரு 5 ஆண்டு காலமாக தமிழ் பக்கம் வருகிறார்கள். அப்ப அந்த நட்சத்திரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ் அறிஞர்கிட்ட இது ஒரு நல்ல முயற்சி, விழிப்புணர்வு வந்திருக்கிறது. தமிழ் பெயரை சுட்ட வேண்டும்ங்கிற விழிப்புணர்வு வந்து இதே மாதிரி தமிழ் படித்தான் நம்ம பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றேங்க, பிரதோஷம் அப்படிங்கிறது உண்மையிலே எப்படி பிரதோஷம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த சிவபெருமான் ஆழகால விஷத்தை எடுத்து குடித்து விடுகிறார். அது தொண்டையில தங்கி விடுகிறது. அது ஒரு நாள் இரவு முழுவதும் நடனம் ஆடுகிறார். அதுதான் சிவராத்திரி. அதுக்கு சிவராத்திரிக்கு முந்தினது சிவராத்திரிங்கிறது மாசி மகா சிவராத்திரிங்கிறது மாசி மாசம் வருது. அது அமாவாசை அன்று நிற்கிறது. அப்ப இவர் எப்ப குடிக்கிறது வந்து அந்த அமாவாசைக்கு முந்தினது. அமாவாசைக்கு முந்தின நாள் என்ன? சதுர்த்தசி. 14வது நாள் வந்து சதுர்த்தசி. அப்ப இவரு 4 to 6 இரவெல்லாம் நடனம் ஆடுகிறார். அமாவாசை இரவுல வந்த உடனே அமாவாசைக்கு இரவு முந்தியில இருக்கிறது 4 to 6 மணியாகவும் இருக்கணும், சதுர்த்தசியாகவும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்த வேளையில தான் பிரதோஷம் கொண்டாடணும். ஏன்னா அப்பதான் விஷத்தை குடிக்கிறாரு. அதுக்கு அடுத்து அமாவாசை வந்துருது. அமாவாசையில் தான் நடனம் ஆடுகிறார். இது வழக்கம். இத விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக உள்ள உண்மையில இப்ப எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம் தெரியுமா? திரையோதசியிலே கொண்டாடிடும். ஒரு நாள் முன்னதாகவே எப்ப சரியா இருக்கும்னா, திரையோதசிங்கிறது 4:30 காலையில 4:30க்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு வைக்கிறேன். சில நாட்கள்ல என்ன ஆகும், மத்தியானம் 3 மணிக்கு முடியும், 10 மணிக்கு முடியும், 11 இப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா திரையோதசி வந்துடும். 4 to 6 வந்துடும். ஆனா எப்பெல்லாம் திரையோதசி மாலை 6க்கு பிறகு முடிஞ்சிச்சுதுன்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே கொண்டாடி. இது எதை வச்சு வந்துச்சுதுன்னா, சந்திரனை அடிப்படையாக அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த வட இந்தியர்கள் சமஸ்கிருதத்தை பிடிக்கிறவர்கள் கொண்டாடுறது. அதை வச்சுட்டு அந்த பழக்கத்தை நம்ம கொண்டாடுறோம். அந்த முறை வந்து தவறான முறை தான் சொல்ல இல்லையா? வருஷத்துக்கு 13 மாசங்கள்லாம் வச்சுக்கிடுவாங்க. 360 நாள்ல ஒரு வருடம் முடிஞ்சிடும். 28, 29 நாள்ல ஒரு மாதம் முடிஞ்சிடும். அவங்களுக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆயிரும். எல்லாம் அமாவாசை அன்னைக்கு மாதத்தை முடித்துக் கொள்வார்கள். சோ அதுபடி இவங்க செய்தி இதுக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் இந்த நாட்காட்டி அச்சடிக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா, சிவகாசியில தான் நமக்கு இது அடிப்பாங்க. அடிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு பஞ்சாங்கம் எழுதுறவங்க இருப்பாங்க. அந்த பஞ்சாங்கம் எழுதுறவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க நாட்கள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, வட இந்தியாவில இருக்கிறவங்க அவங்க மாதத்திற்கு ஏத்தாப்புல கம்ப்யூட்டர்ல டைப் செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறாங்க. அப்ப சிவகாசியில பிரிண்ட் அடிக்கிறவங்க வாங்கணும், கம்போஸ் பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு யாவதான் நேரா அடிச்சு வச்சிருக்கான். அதே தூக்கி போடு.
நம்மளும் நாட்காட்டியில் ஒண்ணு போட்டோம்னா அவ்வளவுதான், வானத்தை பாக்குறதோ இதோ கிடையாது. அதாவது அதுலயும் இப்பவும் சில வைணவ கோயில்கள் அதை பின்பற்றுவாங்க. விழாக்கால பஞ்சாங்கம்னு அவங்க தனியா ஒரு பஞ்சாங்கம் வச்சிருப்பாங்க, அதைத்தான் பின்பற்றுவாங்களே தவிர நாட்காட்டியில் இருக்கிறத பின்பற்ற மாட்டாங்க. இதெல்லாம் தமிழர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வர வேண்டும். அப்பதான் திருவிழாக்களும் முறையாக இருக்கும், நாட்காட்டி முறைகளும் ஒழுங்கா இருக்கும். இந்து மத மறுமலர்ச்சி இயக்கத்துல இருந்து மெய்யான இந்து மத நாட்காட்டி நாங்கள் அச்சிட்டு வழங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுல அமாவாசை, பௌர்ணமி எல்லாமே தெளிவாக இருக்கும். அந்தந்த காலகட்ட வானவியல் படி இருக்கும். நாங்க சொல்றோம், எது செஞ்சாலும் நாசா சயின்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லுது, இதன் அடிப்படையில தான் எல்லா சித்தர்கள் சொல்றதை பொருத்தி அதை இந்த காலகட்டத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறதா இந்து மத மறுமலர்ச்சி இயக்கம். அதை நீங்க பயன்படுத்த. பிராமணர்கள் கொண்டு வந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அது தவறுன்னு சொல்றீங்க. அவங்க சொன்ன முறைப்படி நம்ம திருமணம், இறுதி சடங்கு எல்லாமே பண்றோம், அதெல்லாம் சரியா? நிச்சயமா உறுதியாக அது தவறானதாக இருக்குது. ஏன்னு கேளுங்க, அந்த முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன. நம்ம திருமண மந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு தவறான அசிங்கமான பொருளை தரக்கூடியதுங்கிறது வலைத்தளத்துல எவ்வளவோ போட்டு விட்டாங்க. திருப்பியும் அதே மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா இப்ப குறை சொல்ல வேண்டியது தமிழர்களுக்கு விழிப்புணர்வு வரணுமா? யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சுட்டாங்க, அவரே குறை சொல்லி என்ன பயனுங்க? அவங்க சொல்லிட்டா வலைத்தளத்துல எவ்வளவோ குறிப்புகள் வந்துருச்சுது. இதை பார்த்த பிறகாவது மாற வேண்டாமா? அதே மாதிரி முன்னோர்களுக்கு படையல் வைக்கிறதுங்கிறது கரு ஆதி அப்படின்னா தமிழர்கள் தான் எவ்வளவு அழகான சொல் வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க இறக்கல, இறந்து போய்விட்டார்கள், அதை வெறும் இறப்பாக மட்டும் தருவாங்க. கரு ஆதி அப்படின்னா ஒரு புதிய கரு உண்டாவதற்கான ஆதி நாள் இன்னைக்குதான் துவக்க நாள். இன்றைக்கு இவரோட இறப்பு இது அடுத்த கருவுக்கு உருவாவதற்கான ஆதியாக மாற்ற வேண்டும். இதற்குண்டான பூசைய தமிழன் முறைப்படி அது சரியாக இருக்குமா? இல்ல இது என்ன அர்த்தமே ஒண்ணும் கிடையாது. கர்மாதினா அவங்க சமக்கிறதுல அர்த்தமே பொருளே கிடையாது. அந்த பொருள் இல்லாத மந்திரத்தை வச்சு செய்யும் போது அது சரியாக இருக்குமா? தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லா விளக்கங்களும் தன்னால வந்துடும். இந்து மத மறுமலர்ச்சிக்கு இது எல்லாத்தையும் நாங்க வலைத்தளத்திலே வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். தேவை தமிழர்களுக்கு உண்டான விழிப்புணர்வு நம்ம கொள்ள வேண்டும் தவிர வேற யாரையும் நம்ம ரொம்ப குறை சொல்லி பயணிக்கும். தமிழர் உணர்வு அது அறிவியல் பூர்வமா எங்களுக்கு விளக்கமா கொடுத்தீங்க. அதற்கு கிங் டிவி சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றி. இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும்.